நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆமா, அந்த ட்வின்ஸ் வச்சு தான் படம் முழுக்க போகுது. அந்த 11ன்ற கான்செப்டும் அதை வச்சு தான் போகுது. பட் அது நல்ல ஒரு நல்லா இருக்கு. சைக்கோ த்ரில்லர்னு சொல்ல முடியாது, ஆனா த்ரில்லிங்கா இருக்கு. சைக்கோன்னு சொல்ல முடியாது, த்ரில்லர் ஆரம்பிச்சது அப்படிதான். பட் ஆனா அந்த மாதிரி கிடையாது, நல்லா இருக்கு. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. பாட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் நல்லா இருக்கும். இல்ல இது ஆக்சுவலி புதுசாவே இருக்கு, எல்லாமே புதுசா இருக்கு. அதனால கொஞ்சம் அது புரிஞ்சதுக்கு கஷ்டம் தான். நல்லா இருக்கு. அவங்க கேரக்டர் தான் கொஞ்சம் வெயிட்டான கேரக்டர். தேவையில்லைன்றது கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு, ட்விஸ்ட் நல்லா இருக்கு. எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? லாஸ்ட்ல கிளைமாக்ஸ். யார் கொலை ஈஸியா கண்டுபிடிச்சீங்களா? என்னன்னா யார் கொலை பண்ணிருப்பாரு கண்டுபிடிச்சீங்க? இல்லனா லாஸ்ட் வரைக்கும் உட்கார்ந்தாரு. நான் உட்ட கை குடுத்தேன் பேரு மனோகர். அவர்கிட்ட நான் சாரி, நான் உன்தானே நினைச்சு மனோகர்னு அப்படின்னு சொல்றேன். பார்த்தா அவர்தான் போலீஸ்காரு. வேற லெவல்ல இருந்தது, சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருக்கு. Movie was awesome, full of emotions. Super, fantastic. I'll give 10 by 10. What about the character, hero and heroine character? Hero nails the character actually. Super acting. It's a psycho thriller movie, right? Psycho. Do you guess this villain? Do you guess who is before the first half? What? Do you guess who is villain in first half? I think Manohar, police officer, right? So I think him, but end of the movie it was him. Movie will engage you. Good or bad? Good. Guess பண்ணீங்களா இவங்க கொலைகாரனா இருப்பாங்க? அது லாஸ்டா வச்ச ட்விஸ்ட் அப்படி வச்சாங்க. எதிர்பார்க்கல அந்த மாதிரி வச்சது. நல்லா இருக்கு, நல்ல ட்விஸ்ட் நிறைய இருக்கு. ராட்சசன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே இதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மெயின் பண்ணி வரும்போது நிறைய ட்விஸ்ட் இருக்கு. படம் ஃபுல்லா எங்கேஜா இருக்கு, லேக் இல்ல, சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. கெஸ் பண்ணீங்களா இவங்க? இல்ல கெஸ் பண்ண முடியல நம்மளால. நிறைய ட்விஸ்ட் இருக்கு, சோ கெஸ் பண்ண முடியாது. லாஸ்ட்ல தான் நமக்கு தெரியும் கிளைமாக்ஸ். நல்லா எந்த பாயிண்ட்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்கு படம் அப்படிங்கற மாதிரி. அதான் அதுல இருக்கிற ட்விஸ்ட் தான் சார். 1 இல்ல 2 இல்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எல்லாமே கதைக்கு மேட்ச் ஆகி நம்ம கிளைமாக்ஸ் வரும்போது அப்பா இவ்வளவு இது இருக்கு அப்படின்னு எமோஷனலும் நிறைய இருக்கு. நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸோட எமோஷனலா கனெக்ட் ஆகும் இந்த படம். ஹீரோயின் வந்து தேவைதான், கதைக்கு தேவை. பட் ஹீரோயினா தேவை கிடையாது, கதைக்கு அந்த கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால வச்சிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே ட்வின்ஸை பார்க்கும்போது படம் பார்த்து புரியும் எல்லாருக்கும். ஹீரோ தவிர்த்துனா அந்த 2 ட்வின்ஸ் மெயினான ட்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. பெஞ்சமின் பிரான்சிஸ் 2 பேர். ஸோ அவங்க பண்ண கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. அந்த சின்ன பசங்க 2 பேர் நடிச்சிருப்பாங்க. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க சார். ஸோ ஒருத்தர் ஃபேமிலி. சொல்லு ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. ட்விஸ்ட் வேற லெவல் ட்விஸ்ட் எடுத்திருக்காங்க. 11 ட்வின்ஸ் ப்ரோ. அந்த ட்வின்ஸ் தான் கதையை. ஒருத்தர் பிரிஞ்சா எந்த அளவுக்கு வலிக்குமோ, எந்த அளவுக்கு மன கஷ்டம் இருக்குமோ, அதை வச்சு படத்தை எடுத்திருக்காங்க. வந்து படத்தை பாருங்க, ஒர்த்து, வேற லெவல் ஒர்த்து. ஸ்டார்டிங்ல கெஸ்ஸே பண்ண ப்ரோ. அதான் ப்ரோ ட்விஸ்ட் தான் படமே. படம்னா ட்விஸ்ட் தான், வேற லெவல். வந்து பாத்துட்டு பேசுங்க. படமே ட்விஸ்ட் தான் ப்ரோன்ற. எந்த சீன் பிடிச்சதுனே தெரியல. எந்த பக்கம் பார்த்தா அப்படின்றா, அந்த பக்கம் பார்த்தா அப்படின்றா. படம் வேற லெவல். வந்து பாத்துட்டு பேசுங்க, ஒர்த்து ப்ரோ. ட்வின்ஸ் வச்சு தான் ப்ரோ கதை, வேற லெவல். எல்லாமே ஒர்த்து தான் ப்ரோ. படம் பாத்துட்டு பேசுங்க. ஏதோ சொல்ல நல்லா இருக்கா? இல்ல ப்ரோ, தேவையில்ல ப்ரோ. எல்லாமே ஒர்த்து ப்ரோ. படம் பாத்துட்டு பேசுங்க, படம் பார்க்காம பேசக்கூடாது, பாத்துட்டு பேசுங்க. நல்லா இருக்கு ப்ரோ மூவி. ஓவராலா நிறைய ட்விஸ்ட்லாம் வச்சு கொண்டு போயிருக்காங்க. ஹீரோவோட ஆக்ஷன், அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஒரு ராட்சசன் மூவி வந்து அந்த அளவுக்கு திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அதை வந்து ஒரு கிரைம் த்ரில்லரா இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறைய ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் நிறைய இருந்துச்சு. கடைசியில நல்லா முடிச்சிருந்தாங்க. ரேண்டமா தான் ப்ரோ வந்தேன். நல்லா மூவி நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ட்ரைலர் பார்த்தேன். ட்ரைலர்லயே கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் மூவி, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு பார்த்தா நல்லா இருக்கு. அது அந்த மேபி ட்வின்ஸ் வந்து அத்தனை பேர் இருந்தாங்க. அந்த ட்வின்ஸுக்காக மேபி வச்சிருக்கலாம் ப்ரோ. ஸ்கிரீன் பிளேலாம் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்னா
ஹீரோ வில்லன் ரெண்டுமே ஒரே ஆள் தான். அது வந்து அந்த காட்டுறது அந்த கேஸ்டிங் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் ட்விஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு பாரு ப்ரோ. கேஸ்டிங் தான் ஓவராலா நல்லா தான். வர்த்தான படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எமோஷனல் கரெக்ட் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? ஹீரோவோட ஆக்டிங் அப்புறம் டைரக்ஷன் அந்த ட்விஸ்ட் லாஸ்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. சைக்கோ கலாதாரன் மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. இது ஒரு நல்ல படம் தான் ப்ரோ. அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம். ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பரா பண்ணியிருந்தாரு. கடைசில வரைக்கும் வர இந்த ட்விஸ்ட்டை நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. யாரை கொலை பண்ணான்னு கெஸ் பண்ண முடியல. இல்ல ப்ரோ, கடைசி வரைக்கும் முடியல. கடைசில அந்த போலீஸ் சொன்னாங்களா? போலீஸ் நம்பர் தான் காட்டுவாங்க அவரே. ஆமா, அப்படியே நிறைய ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு ப்ரோ. கடைசில அந்த 30 நிமிஷத்துல நிறைய ட்விஸ்ட்ஸ் இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பரா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அந்த லாஸ்ட்ல யாரு கொலைகாரன் அப்படிங்கிறது வந்து ரிவீல் பண்ற அந்த ஒரு இடம் தான் ப்ரோ சூப்பரா இருக்கு. படம் ஒரு சைடு போயிட்டா சூப்பர்.